இன்றைக்கி நாம் மேசம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடம் எப்பேற்பட்ட அற்புதமான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். மேசம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடம், அதாவது இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருடம் தொடங்கும் போதே உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. அதனால் கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது மேசம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். என் வாழ்க்கை ஏற்கனவே 7.5 சனி நடந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு, இப்போ இதில் புதுசாக என்ன 7.5 சனி வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான சலிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. 7.5 சனி காலகட்டத்திலேயே நல்லா இருக்க போகிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேஷம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிது. என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, 7.5 சனி காலகட்டத்தில் நாங்கள் எப்படி நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதாவது 7.5 சனியில் விரய சனி அப்படிங்கிறத இந்த விசுவாவசு வருடத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. விரய சனி அப்படிங்கிறது விரயங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சனி பகவானுடைய ஒரு பார்வையில் இருந்து உங்களுடைய ராசி அப்படிங்கிறது விலகுது. சனி பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. என்ன விரய செலவு? அதாவது ஒரு வீடு கட்டி குடி போகலாம், சொந்த வீடு இல்லை, சொந்த நிலம் இல்லை, சொந்தமாக ஒரு மனை இல்லை, எவ்வளோ நாள் தான் நம்ம வாடகை வீட்டிலேயே குடியிருக்கிறது, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவங்க சொந்தமாக ஒரு மனை கட்டுவாங்களா? இது சுபவிரய செலவுகள் தான். சந்தோஷம், பரவாயில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். சனி பகவானால் நான் ஒரு இடம் வாங்கினேன், சனி பகவானால் நான் ஒரு வீடு கட்டினேன், சனி பகவானால் தான் ஒரு சொந்த வீடு அமைப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாத்தையுமே சனி பகவானால் நடக்கிறத நினச்சி பாருங்கள். சனி பகவான் மேற்கொண்டு வாரி 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 உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் நீங்கள் 7.5 சனி அப்படின்லாம் பயப்பட வேண்டியது கிடையாது. சரி, இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கார். இப்போது இந்த மாதம் பிறந்து, அதாவது இந்த சித்திரை மாதம் பிறந்து ஒரு 31ஆம் தேதியே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டுக்கு போயிட்டு மறைகிறாரு. அதாவது 2ல் குரு இருக்கிறது நல்ல இடம், 3க்கு போகிறது ஒரு சுமாரான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட ஒரு அட்டகாசமான ஒரு யோகம் என்ன அப்படின்னா, ராகு விரய வீட்டில் இருந்து வைகாசி மாதம் 4ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டுக்கு போகிறாரு. விஷப்பாம்பு ராகு லாப வீட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிறது அதி அற்புதமான யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சனி லாபஸ்தானத்தில் இருந்தார், ஆனால் உங்களுக்கு லாபம் வரல. குரு தனஸ்தானத்தில் இருந்தார், ஆனால் லாபம் உங்களுக்கு வரல. வந்திருக்கும், காசு பணம்லாம் வந்துச்சு, ஆனால் எங்கே போச்சுன்னே தெரியலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
விரைய வீட்டில் இருந்த ராகு தான். பணம் வந்த பாதை நமக்கு தெரியும், ஆனால் போன பாதை எங்கன்னே தெரியலை. வந்தது 10 ரூபா, செலவானது 20 ரூபா, மேற்கொண்டு கடன் 10 ரூபா தான் மீதி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இப்போது விஷப்பாம்பு ராகு லாப வீட்டுக்கு போகிறாரு பார்த்தீங்களா, இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜெயிலில் இருந்து விடுதலையான மாதிரி இருக்கும். என்ன ஒரு கொடுமை அனுபவித்தோம் தெரியுங்களா நாங்கள் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இந்த விரயத்தில் இருந்த ராகுவால் விரய செலவுகள் அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க. சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த செலவும் இல்லாமல் நிம்மதியாக வீட்டில் இருப்போம், 10 ரூபா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வீட்டில் தான் ஒவ்வொரு பொருளாக வந்து இதாகும். லைட்டு பீஸ் போயிடுச்சுடா மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த லைட்டு ஒரு பீஸ் போச்சு, அதை மாற்றினேன் கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை மாற்றினேன் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை மாற்றினேன் ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்படியே பழுது போன பொருட்களை நாம் பழுது நீக்க செலவு பண்ணியே கடனக்காரனாக இருப்போம் அப்படிங்கிற நிலமை தான். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா செய்கிற தொழில் உட்காந்து எந்திரிச்சு போகும். ஒரு நிலையற்ற வருமானம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். தொழிலை நம்பி ஒரு 10 ரூபாய் ஆட்டையும் கடனை கூட வாங்க முடியாது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஏதோ மாதம் ஒரு 50 ரூபா வருது, 30 ரூபா வருது அப்படின்னா சரி ஒரு 30 ரூபா வருது, ஒரு 10 ரூபா கடன் வாங்கலாம், கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. என்ன அமைப்பு அப்படின்னா 30 ரூபா இந்த மாதம் வருது, அடுத்த மாதம் 3 ரூபா கூட வராது, அடுத்த மாதம் 50 ரூபாயாக வருது, அடுத்த மாதம் 5 ரூபா கூட வரல. இப்படி நிலையற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது ஓடினதுனால உங்களால் கடந்த ஒரு குரோதி வருடத்தில் பெருசாக சாதிக்க முடியலை. இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது உங்களை சாதிக்க வைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போகிறாரு, சகாய ஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போ குரு உங்களுடைய ராசி அதிபதி, செவ்வாய்க்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால வைகாசி பிறந்த உடனேயே மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். குருவோட பார்வை ராசிக்கு 7ஆம் வீட்டில், 9ஆம் வீட்டில், 11ஆம் வீட்டில் இருக்குது. 7ல் விழக்கூடிய குரு பார்வை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறத நிச்சயமாக நடத்தி வைக்கும். அதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது. எங்கெங்கேயோ பொண்ணு பார்த்தேன், எங்கெங்கேயோ மாப்பிள்ளை பார்த்தேன், கல்யாணம் நடக்கலை, ஜாதகம் செட் ஆகலை, பொண்ணை பிடிக்கலை, பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்கலை, மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கலை, இப்படியே ஓடிப்போன தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் வைகாசி மாதத்தில் நிச்சயமாக நடந்தேறும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. இனிமே வந்துட்டு நமக்குன்னு ஒரு குடும்பம் உண்டாயிடுச்சுடா, நம்ம பொழப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொறுப்புகளை அதிகரிக்க வச்சிரும். அந்த வகையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கும்போது திருமணம் நடக்குது. ஆணோ பொண்ணோ மேசம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நல்லதொரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவரா, நல்லதொரு குணம் கொண்டவரா, நல்லதொரு செல்வாக்கு மிகுந்தவரா, அழகான ஒரு வரன் அப்படிங்கிறது கிடைப்பாங்க. அதே மாதிரி நல்லதொரு குடும்பம், நமக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் அப்படின்னா நம்ம தூக்கி விடக்கூடிய அளவுக்கு நல்லதொரு இடத்துல இருந்து வரன் அப்படிங்கிறது அமையும். அதே மாதிரி கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பெண்களோட கூட்டணி வச்சு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அது சகோதரியாக இருக்கலாம், இல்லை தோழியாக இருக்கலாம், தாயாராக இருக்கலாம். யாராவது பெண்களோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்யுங்க. அப்படி இல்லையா நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா பெண்களை வச்சு தொழில் தொடங்குங்க. மனைவி பேரில் ஆரம்பிங்க, சகோதரி பேரில் ஆரம்பிங்க, அம்மா பேரில் ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா தொழில் உச்சத்தை தொடும். அதே மாதிரி 9ஆம் வீட்டில் குரு பார்வை விழுகுது அப்படின்னா சொந்த வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த விசுவாவசு வருடத்தில் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே சொந்த வீட்டுக்கு போக போகிறீங்க. வாடகை கட்டடத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க, வாடகை கட்டடத்தில் கடை வச்சுருக்கவங்க எல்லாருமே சொந்த கட்டடத்துக்கு மாற போகிற ஒரு யோகம் அப்படிங்கிறதையும் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத கொடுக்குது. அதே மாதிரி தந்தைக்கும் மகனுக்குமான அந்த விரிசல் அப்படிங்கிறது சரியாகிடும். அப்பாவுக்கும் மகனுக்கும் எப்போவுமே 7ஆம் பொருத்தமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது மாறி தந்தை உங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து இந்த மகனே இதை வச்சு பொழைச்சிக்கோ, ஒரு 10 ரூபா முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதும் கைகூடி வரும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த காலகட்டத்தில் காதல் திருமணத்தில் ஈடுபட்டேன், அதனால் பெற்றவங்களுக்கு பிடிக்கலை, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாமே இப்போ ஒன்று சேருவாங்க. சரி இப்போ ஏதோ புள்ள தப்பு பண்ணிட்டான், ஒரு பேர பிள்ளையாச்சு கூப்பிட்டு சேர்த்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு அப்படிங்கிறதுக்கு வருவாங்க. இதனால் பிரிஞ்சிருந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒன்று சேரும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் ராகு இருக்காருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ராகுவை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறாரு. இது எப்பேற்பட்ட ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறத பாருங்களேன். ராகுவை குரு புனிதப்படுத்திடுறாரு. அற்புதமான ஒரு அமைப்பு இது. வந்துட்டு எப்படி சொல்கிறது, காசு பணம் 4ஆம் பக்கத்தில் இருந்தும்
பையை நிரப்பும் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொடுக்குறதையும் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த குரு பகவானுடைய பார்வை லாப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மேலே விழுகிறது. ராகு லாப வீட்டில் குரு பார்த்து புனிதப்பட்டதுனால சொந்த தொழில் செய்கிற வேலை எல்லா இடங்களில் இருந்தும் உங்களுக்கு வருமானம். அதே மாதிரி யூக வணிகங்கள், ரியல் எஸ்டேட், பங்கு வர்த்தகம், ஒரு ட்ரேடிங் பண்ணுறேன், இந்த மாதிரி காசை விட்டவங்க எல்லாமே திரும்ப அதிலேயே காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராகு மேலே விழுக்கக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறதையும் கொடுக்குது. கேது ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியாமல் போகும், 10-5 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பிள்ளைகள் கொஞ்சம் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, படிப்பு லேசாக மட்டுப்படும். அதில் மட்டும் கொஞ்சம் நாம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்து அப்படிங்கிறதுல கொஞ்சம் அளந்து வேலிக்கிளி போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா எனக்கு அந்தாண்ட பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான், இந்தாண்ட பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். பூர்வீக சொத்தால் வில்லங்க வரும் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்தை முறையாக அளந்து வேலி போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. மற்றபடி பூர்வீக சொத்தை விற்கிறதுக்கோ இல்லை இன்னொரு பரம்பரை சொத்தை நீங்கள் வாங்கிறதுக்கோ, அதாவது பங்காளி சொத்து, பக்கத்தில் சொத்து வாங்குறதோ வேண்டாம். அது தேவையற்ற ஒரு சாபம் அப்படிங்கிறத கேது 5ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுத்து விட்ரும். அதனால் பூர்வீக சொத்தை விற்பனை செய்ய முயற்சிக்க வேண்டாம். வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வாங்க. சிறு இழுபறிக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடச்சிரும். மற்றபடி குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய சனி குருலாம் நல்ல இடத்துல இருந்தாலும் ராகு கெடுத்ததால் பெருசாக கொடுக்க முடியலை. இப்போ நீங்கள் இந்த விசுவாவசு வருடத்தில் 7.5 சனி அப்படிங்கிறதெல்லாம் பயப்பட வேண்டாம். குரு பார்த்து புனிதப்படுற ராகு உங்களை கோடீஸ்வரனாக்குவாரி. இது நிச்சயமாக நடக்கும். எல்லாருக்கும் மறுபடியும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. மேசம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு யோகமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். நன்றி, வணக்கம்.